ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு வீட்டில் செய்து பார்த்தேன். ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் நீக்கி ஸ்கியூபியோவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணியில் போட்டுடலாம். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ரொம்பவும் வேகக்கூடாது. முக்கால்வாசி வெந்தாலே போதும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா போட்டுடலாம். 10 பூண்டு குட்டி குட்டியாக இருக்கனால 10 பூண்டு போடுறேன். உங்களுக்கு பெரிய பூண்டாக இருந்தால் 2 3 போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணியே ஊற்றாமல் குறக்குறப்பாக அரைச்சி பார்க்கலாம். இப்போ குறக்குறப்பாக அரைச்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு முக்கால்வாசி. இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஏற்கனவே முக்கால்வாசி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதை அப்படி பார்க்கும்போதே நல்லா சூப்பராக மொறுன்னு வர அளவுக்கு அந்த அளவுக்கு பொரிச்சிக்கலாம். ரொம்பவும் கருகிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சிடலாம். அதே கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி திருகி வச்சுருக்கிறேன். இஞ்சி போடுறதுனால சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பச்சை மிளகாய் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 100 கிராம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. முக்கால்வாசி வதங்கினாலே போதும். இப்போது கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் சுவை ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கும். ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டுமே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குறப்பாக அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.